ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் நம் கனவில் வந்தால் என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு பிடிச்சவங்க இறந்துருக்கலாம், இல்லை யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்டு இப்படின்னு உறவினர்கள் யாராக வேணாலும் இறந்துருக்கலாம். இப்படி இறந்தவர்கள் கனவில் வருவதனால அதற்கு என்ன அர்த்தம், இல்லை வேறு எதுவும் பலன் உண்டா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கனவு அப்படின்னா என்ன, அதோட பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கனவு என்பது பார்த்திங்கன்னா தூக்கத்தின், அதாவது ஆழ்ந்த தூக்கத்திற்கு நம்ம செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. கனவுகள் நம் மனதின் நிறைவேறாத விருப்பங்களை அந்த இடத்துல நிறைவேற்றி நமக்கு மனோதத்துவமாக காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பின்தங்கி இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், இல்லை பழக முடியாமல், இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த கனவில் நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சில நேரத்தில் நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு இதெல்லாம் தெரியாது, திடீர்னு நம்ம அந்த விஷயத்தில் முழு ஈடுபாடோடு இல்லை வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் நம்ம எழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒரு கனவு அப்படின்னு. கனவுகள் குறித்து உலகெங்கும் பார்த்திங்கன்னா இருந்த பண்டைய நாகரிகங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்தை தெரிவிக்கின்றனர். நம்மளுடைய இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்து மத சாஸ்திரத்தின்படி கனவுகளுக்கு நம்ம காண்கிற அந்த கனவுகளுக்கு ஏற்ப பலன்களும் சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கனவு பார்த்திங்கன்னா அதாவது கனவு காண்ற வரைக்கும் தான் அது நமக்கு பெருசாக தெரியும். கனவு நம்ம எந்திரிச்சிட்டோம்னா அது அவ்வளோதான், நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் சாதாரண கனவுகளுக்கு இதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம், நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி யாராவது அந்த இறந்தவர்கள் கனவில் வந்தால் அது கனவு கண்டவர்களை பார்த்திங்கன்னா பயம் கொள்ள செய்து விடுகிறது. அந்த வகையில் இறந்தவர்கள் கனவில் வந்தால் ஏற்படும் பலன்கள் குறித்து இங்கே நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் கனவு பார்த்திங்கன்னா, இப்போ இறந்து போன ஒருவரினுடைய தந்தை அவருடைய கனவில் வந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் விரைவில் தீரும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இறந்து போன ஒருவருடைய தந்தை பார்த்திங்கன்னா அவர்களுடைய கனவில் வரும் பொழுது அவர்கள் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் பிரச்சனைகளில் மாட்டி தவிக்கிறாங்கன்னா அது விரைவிலேயே அவர்களுக்கு சரியாகும் என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு கூற்றாக இருக்கிறது. அல்லது இரண்டாவது, இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் அவர்கள் மிகப்பெரிய பெயரும் புகழும் அடையப் போகிறார்கள் என்று கருதப்படுகிறது. மூன்றாவது, இறந்தவர்கள் அழுவது போல கனவு கண்டால் அது ஒரு தீய அறிகுறி. அந்த கனவு கண்டவர்கள் உடனே கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா அழுது கொண்டு இருப்பது அப்படிங்கிறதே ஒரு அமங்கலமானது தான். ஏன்னா அழுகை அப்படிங்கிறது ஒரு தீர்க்க முடியாத துன்பம், பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் தான் நமக்கு அழுகையாக நம்ம இப்படி வெளிப்படுத்துவோம். இப்படி இறந்து போனவர்கள் யாராவது உங்கள் கனவில் வந்து அழுவது போல் தெரிந்தால் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வருவது. இல்லை உங்கள் வீட்டு யாருக்காவது இப்படி நடந்துச்சுன்னா அவர்களை கூட்டு கொண்டு போய் அவர்கள் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இரவு தூங்கும் பொழுதும் இவ்வாறான கனவுகள் ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா திருநீர் அணிந்து கொண்டு அருகில் யாரையாவது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கட்டாயம் தூங்க வைத்து விடுவது நல்லது. தனியாக அவர்களை தூங்க சொல்லக்கூடாது. அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுத்துவதை உணர்த்தும் ஒரு அறிகுறியாக இது கருதப்படுகிறது. அதாவது இறந்தவர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நம்மளை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் நமக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சகல நன்மைகளும் கிடைத்து நம்ம நலமோடு வாழ்வோம் அப்படிங்கிறது தான். அல்லது ஐந்தாவது பார்த்திங்கன்னா, இறந்து போனவர்களை சுமந்து கொண்டு செல்வது போன்று கனவுகள் வந்தால் நமக்கு வாழ்வில் சில தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது. ஆறாவது, இறந்து போன தாய் தந்தையர் கனவில் வந்தால் கனவு கண்டவர்களுக்கு ஏற்படவிருக்கின்ற ஆபத்தை அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர் என்பது ஒரு பொருள். அதே போல் பார்த்திங்கன்னா, ஏழாவது, இளம் வயதில் இருக்கின்ற தன்னுடைய மனைவி இறப்பது போல ஒரு கணவர் பார்த்திங்கன்னா கனவு கண்டால் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும் என கனவு சாஸ்திரம் சொல்லுகிறது. அடுத்து எட்டாவது பார்த்திங்கன்னா, இறந்தவர்கள் உங்களுடன் சேர்ந்து உண்பது போல், அதாவது சாப்பிடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு
மிகச்சிறந்த நற்புகழும் அதனால் செல்வ செழிப்பும் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. 9வது, இறந்தவர்கள் உங்களுடன் பேசுவது போலோ உங்களை அழைப்பது போலோ உங்களுக்கு கனவு கண்டால் பார்த்தீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்ய சில நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான கனவு காண்பது. அதே போல் இயற்கையான முறையில் மரணமடைந்தவர்கள் நம் கனவில் வந்தால் நமக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும், துர்மரணம் அடைந்தவர்கள் அதாவது இளம் வயதிலேயே திடீர்னு இறந்து போனவங்க, ஏதாவது விபத்தில் இப்படின்னு நிறைய அசம்பாவிதங்களில் துர்மரணம் அடைந்தவர்கள் நமது கனவில் வந்தால் உடல்நல பாதிப்புகள், எதிர்பாராத விபத்துக்கள், வம்பு வழக்குகள், உறவுகள் பிரிதல் போன்றவை ஏற்பட போகின்றது என்பதை குறிக்கின்ற ஒரு அறிகுறியாக இருக்கும். அதனால் சற்று நம்ம கவனமாகவும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யணும். குழந்தை இறந்தது போன்று கனவு கண்டால் கனவு கண்டவருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை குறிப்பதாகும். பேர குழந்தைகளை எடுத்து நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள் நம் கனவில் வந்தால் அவர்கள் நமக்கு நேரிலேயே வந்து ஆசீர்வாதம் செய்வது போன்றதாக கனவு சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. இறந்த நபரின் சடலங்களை கனவில் கண்டால் உங்கள் வீட்டில் விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றது என்பதை உணர்த்துகிறது. நமக்கு வேண்டிய நபர்கள் அதாவது நெருங்கிய நபர்கள் யாராவது நம்ம கனவுல இறந்து போவது போல கனவு கண்டால் அவர்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தீரப்போவதாக ஒரு பொருள் உண்டு. அதாவது நம்மளே இறந்துவிட்டது போல கனவு கண்டால் வாழ்வில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது என்பதை அது குறிக்கின்றது. பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில கனவுகளை ஒரு சில கனவுகளுக்கு அதாவது பெரியவங்க நம்ம கனவு காண்றோம், இறந்து போன பெரியவர்கள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பது, நம்மளுடைய தந்தை தாய் இவர்களை கனவில் பார்ப்பதுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். இதே நமக்கு நெருங்கியவர்கள் அதாவது உயிரோடு இருக்கிறவங்க இறந்து போகிற மாதிரி கனவு கண்டால் அவங்களுக்கு எப்படி அந்த நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சந்தேகங்கள் எழும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, கனவில் காண்பது எல்லாமே ஒரு சில இது நமக்கு நன்மைகளையும் ஒரு சில இது நமக்கு தீமைகளை விளைவிப்பதாக சாஸ்திரங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் நமக்கு இவ்வாறான வழிகாட்டு முறைகளை கூறுகிறது. அதனால் அதை பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில கனவுகள் பார்த்திங்கன்னா, அதாவது துர்மரணம் அடைந்தவர்கள் இல்லைன்னா அழுவது போன்று இப்படியான எதிர்மறையான கனவுகள் வந்தால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி மித்த கனவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதான். பெரும்பாலும் இந்த மாதிரியான கனவுகள் பார்த்திங்கன்னா, இவர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள், அவர்களுக்கு ஏதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே தொந்தரவுகள் செய்து அவர்களே ஏதாவது பண்ணி அவர்களுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கும் பொழுது தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரும். மற்றபடி நமக்கு இந்த மாதிரி கனவுகள் வருவது கிடையாது. பொதுவாக சாதாரண கனவுகள் தான் வரும். ஏதாவது நமக்கு கற்பனையான விஷயங்கள் தான் நமக்கு கனவுகளாக வரும். அதனால் இதை நினைத்து அவ்வளோவா குழம்பிக்கொள்ள வேண்டாம். மேற்கூறிய கனவுகளில் உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தாலும் அதற்குரிய பலன்களை நீங்கள் அனுபவித்திருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கனவு சாஸ்திரங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை பின்பற்றி அதை நினைத்து கொண்டு, இப்போ இந்த கனவில் இந்த பலன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நினைத்து கொண்டு நீங்கள் அந்த விஷயங்களில் செயலாற்றும் பொழுது அது உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இது ஒரு தகவல் மாதிரி தான். இந்த கனவு வருதுனால நமக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதற்குண்டான செய்திகளை தான் தகவல்களை தான் நம்ம திரட்டி இதில் பதிவிடுவது. அதனால் இதை பெருசாக இதில் எதையும் வீண்டா விவாதங்களை ஈடுபட வேண்டாம். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை நம்பி செயல்படுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. மற்றபடி நம்ம தெரிவிப்பது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சாஸ்திர ரீதியாக கூறியது தான் இந்த இடத்துல நம்ம பதிவிடுகிறோம். அது சில பேருக்கு நம்பிக்கையோடு இருக்கும், அவர்கள் அனுபவ முறையில் அதை அனுபவித்திருப்பார்கள். சில பேருக்கு இந்த கனவுகள் ஏற்பட்டிருக்காது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது மூட நம்பிக்கை, ஏதோ வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுக்கு தெரியும். எல்லாமே அவரவர்களுக்கு வரும்பொழுது தான் புரிய வரும். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை தள்ளிவிட்டு போவதே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பிடிச்சதா நம்ம அதை செயல்படுத்தணும், பிடிக்கலைன்னா நம்ம இங்கிருந்து விலகிடணும், அவ்வளோதான். மேலும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.